வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரம் பக்கத்தில் உள்ள தீத்தாம்பாளையம் அப்படின்ற ஊர். ஆக்சுவலி இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊரில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுற திருவிழா, ஆடி திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கள் ஊர் எப்பயுமே செழிப்பாக இருக்கிற ஊர். எல்லாருக்குமே பிடிக்கும் இங்கே வந்தால். அவ்வளோ செழிப்பான ஊர். அதாவது முப்போகம் விளையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஊர். எல்லாமே விளையும். கரும்பு, நெல், எள், கடலை, இந்த மாதிரி எல்லாமே விளையும். அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, அரும்பு ஸ்பெஷல். அரும்புனா இந்த முல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முல்லை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். இது எப்படி ஆடி மாதத்தில் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் தங்களால் முடிஞ்சது ஒன்று, ரெண்டாவது வரின்னு ஒரு கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்து அதை ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கோயில் திருவிழாவாக நடத்தி கொண்டாடுறது. அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் கும்பப்படையல் நடக்கும். அம்மன் ஊர்வலமும் வருவாங்க. அதுக்கப்புறமா தான் கும்பப்படையல் நடக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும் மக்கள். நல்ல தெளிவான கிளாட்சை என்னால் எடுக்க முடியல. அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிளியராக எடுத்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன் மக்களை. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சேர்ந்தவங்க தான் கரகம் எடுத்துகிட்டு வராங்க. அவர் எங்கள் கடைசி சித்தப்பா தான். அவர் தான் கரகம் எடுத்துகிட்டு வர்றாரு. இன்றைக்கி மிலிட்ரியில் இருந்தவர். கரகம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். எல்லா வீட்லேயும் போயிட்டு கிட்டத்தட்ட ஆற்றுல கரகம் கட்டி ஏற்றி அங்கேருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கே ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அந்த 3 கிலோமீட்டரும் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு கையை காட்டாரு பாருங்க. அவர் சிவராஜ் ஆர்டிஓ, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே இருக்காங்க. அது மாதிரி கரகம் எல்லா வீட்டுக்கும் அவங்களுக்கு எல்லா வீட்லேயும் ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுத்துட்டு அவங்களுக்கு 90 விபூதியெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். அங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஊரை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வரணும். ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். ஆனால் அது கடவுளோட செயல். அது எடுக்கிறவங்களோட அந்த மனதைரியத்தை அதிகப்படுத்தி, ஏன்னா உச்சி வெயிலில் ஆரம்பிப்பாங்க. அந்த சூட்டில் அந்த கார் ரோட்லலாம் தாங்கி எல்லாத்தையும் தாங்கி வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் கடவுளோட அனுகிரகம் தான். எல்லாமே கடவுளோட செயல். சாமி இறக்கும் போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். இருக்கிறவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களும் வயசானவங்களுக்குலாம் சாமி வந்துடும். மக்களே, உங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுறேன். நீங்களும் எனக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள்.